Hi friends, வணக்கம். வெல்கம் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிராஸ் கலெக்ஷனான பித்தளை சாமான்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பித்தளை சாமானில் இருக்க பூஜை சாமான், அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பித்தளை அண்டா, தவளை, அப்புறம் இதோட ரேட்டெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பூஜையோட சிலைகள் தான், விக்கிரகங்கள் தான், சாமி விக்கிரகங்கள் தான் காட்டிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேட் இருக்குது. வெயிட் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும்போது ரேட் அதிகமாக இருக்குது, நார்மல் வெயிட்டாக இருக்கும்போது கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் காட்டிகிட்ருக்க கோமாதா வந்து மரத்தோடு இருக்க மாதிரி இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ரேட் வந்து 630 ரூபா, நல்ல வெயிட்டுங்க, செம வெயிட்டு. இதுக்கப்புறம் குட்டி நந்தி சிலை, அதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 270 ரூபா இதோட ரேட் வந்து. இதுலேயே வந்து இன்னொரு சைஸ் இருக்குது, அது 290 ரூபாய்க்கு இருக்குது. 2 சைஸில் இருக்குது. அண்ட் அடுத்தது குட்டி அன்னபூரணி, இதோட ரேட் வந்து 70 ரூபாய்க்கு இருக்குது. நல்லா பெருசாக இன்னும் நல்லா டிசைனாக நல்லா ஒர்க் வச்ச மாதிரி அன்னபூரணி சிலையும் வந்து இருக்குது. அந்த அன்னபூரணி சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் ரேட் வந்து கூட இருக்க மாதிரி இருக்குது. குட்டியாக தவழ்கிற மாதிரி கிருஷ்ணர் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, அன்னபூரணி நல்லா வந்து ஹெவியாக மாலை டெக்கரேஷனோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அன்னபூரணியோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 220 ருப்பீஸ்க்கு வந்து இருக்குது. நல்லா ஹெவியாக ரொம்ப டிசைனாக அழகாக இருக்குது. வீட்டில் அழகாக இதை வச்சு அரிசி போட்டு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். அன்னபூரணிலே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது, ஆனால் நல்ல வெயிட்டில் இருக்க அன்னபூரணி. இதோட ரேட் வந்து 430 ரூபா. இது வந்து ஐம்பொன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக வந்து பிளேட்டோடு இருக்க விளக்கு, அதோட ரேட் வந்து உங்களுக்கு 20 ருப்பீஸ் 30 ருப்பீஸ் அந்த நார்மல் வெயிட்லேருந்து அப்படியே இருக்குது. அப்புறம் பிள்ளையார் மனை வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து 400 600 அப்புறம் 350 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பிள்ளையார் மனை இருக்குது. குட்டியாலேருந்து பெரிய சைஸு அண்ட் பிளெயினாக வந்து டிசைன் இருக்க மாதிரி. இப்போ நான் காட்டுறது வந்து பிளெயின் டிசைன் இருக்குது. இன்னொன்று வந்து குட்டியாக மைன்யூட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி டிசைன்லலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். அவ்வளோ கலெக்ஷன் சாமி பூஜை ஐட்டம்ஸ்லேயே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளை பாத்திரம், குட்டி குட்டி டபரா செட்ஸு, அதுக்கப்புறமேட்டு டம்ளரு, குட்டி டிஃபன் பாக்ஸு, அஞ்சரை பெட்டி, குடம், தவளை அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் பூஜை சாமான் எடுத்துகிட்டு போகிற, பூஜைக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற கூடை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் உருளி இருக்குது. உருளி வந்து நம்ம பூவெல்லாம் போட்டு வைக்கிற வந்து உருளி, சின்ன சைஸ்லேருந்து நல்லா பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் உருளிஸ் இருக்குது. இப்போ நான் காட்டியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி டம்ளர் வைக்கிற டபரா செட்ஸ். இதை வந்து நம்ம தனியாக வந்து கிண்ணம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சந்தன கிண்ணமே வந்து 70 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு 150 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் நல்லா அடி கனமாக வேணும் அப்படின்னா அது ஒரு ரேட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நார்மலாக வெயிட் வேணும் அப்படின்னா வந்து அது ஒரு ரேட் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த கடையில் வந்து ஓல்டு பித்தளை சாமானையும் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு புது பித்தளை சாமான் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பித்தளையோட ரேட் வந்து அன்னைக்கு ரேஞ்சுக்கு என்ன இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கி போட்டுட்டு நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு பதில் புது பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செம்பு பாத்திரம்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கலசம் சொம்பு இருக்குது பார்த்தீங்களா, கலச சொம்பே வந்து பித்தளை, செம்பு, அதுக்கப்புறமேட்டு வெண்கலம், அந்த எல்லாம் கலந்து பஞ்சலோகம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இருக்குது. நிறைய டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காப்பு படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காப்படி, அரைப்படி, அந்த மாதிரி படிங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் சாமி விக்கிரகங்களுக்கு வந்து தனியாக வேல் செலுத்தணும், வேல் வைக்கணும் அப்படின்னா வேல் எல்லாமே கூட இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஐயப்பன் கோவிலில் வந்து மணி கட்டணும், இல்லை சில கோவிலில் வந்து வேண்டுதல் வச்சு நம்ம மணி கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மணி கட்டுறதும் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போது இந்த குண்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்கலமில் இருக்குது. வெண்கல குண்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து இது வந்து ரெகுலர் யூஸ்க்கும் வைக்கலாம், இல்லை கோவில் டைமில் பொங்கல் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து சின்ன சைஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 400 600 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. சும்மா சின்னதாக ஒரு 1/4 கிலோ பிடிக்கிறது வந்து உங்களுக்கு 350 ருப்பீஸ்க்கு வந்து இருக்குது. நல்லா வெயிட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 600 ருப்பீஸில் வந்து அது குண்டாக இருக்குது. அப்புறம் தாம்பாள தட்டு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. தாம்பாள தட்டு வந்து நிறைய இருக்குது. பித்தளை தவளை வந்து நிறைய டிசைனில் இருக்குங்க இந்த கடையில். பித்தளை தவளையில் வந்து இவ்வளோ வெரைட்டி வந்து இந்த கடையில் இருக்குது. ஒரு ஷேப், ஒரு டிசைன், ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து குபேர விளக்கு,
அந்த சாய்பாபா போட்ட இது ஸ்டில் சாய்பாபாவோட விக்கிரகம் பதிச்சா மாதிரி ஒரு விளக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு குபேர லக்ஷ்மி இருக்க மாதிரி விளக்கு இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு 105 ரூபா, அதுக்கப்புறமேட்டு 98 ரூபா, அந்த மாதிரி 2 சைஸில் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து லைட் வெயிட்டு தான். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வாசலில் வைப்போம் பார்த்தீங்களா, நம்ம வாசக்கல் மேலே ஏற்றுற விளக்குங்க, அதுலேயும் வந்து நிறைய டிசைன் இருக்குது. 38 ருபீஸ்லேருந்து வாசக்கல்லில் வைக்கிற விளக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன் பிடிக்கும், நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக அந்த விளக்கு, குட்டி வாசக்கல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே ஓவராலாக பாருங்கள். இதுலேயே வந்து உங்களுக்கு நம்ம மெழுகுவத்தி ஸ்டாண்டு, பித்தளையிலே மெழுகுவத்தி வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு சாம்பிராணி பொருத்தி வைக்கிறது, ஊதுவத்தி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பித்தளை கலெக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அப்படியே ஓவராலாக அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு பித்தளை சாமானோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செல்வன் ஸ்டீல் ஹவுஸ் கடையில் இருக்க ஓவரால் பித்தளை சாமான் கலெக்ஷன்ஸையும் வந்து நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இந்த ஷாப்பில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் செராமிக், மட்பாட், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஓவராலாக போட்டிருக்கேன். எல்லா வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து ஐடியா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதனா ஷாப் போகணும், அதுக்கப்புறம் எதை மாதிரியாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, என்ன மாதிரியான வீடியோ வேணும், எந்த ஷாப்புக்கு போய் நான் வீடியோ உங்களுக்கோட ஷேர் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சது அப்படின்னா, அந்த கடையில் வந்து வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலில் என்ன மாதிரியான டைப் வீடியோ வேணும், நெக்ஸ்ட்டு நான் எதை பற்றி சொல்லணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேனல்லேருந்து வர எல்லா வீடியோஸுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் பாய் சொல்லிக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.